உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணை பற்றிய ஒரு சின்ன செய்தி. இன்றைக்கி ஒரு பெண் எனப்படுபவள் ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் அந்த குடும்பத்திலே இருந்தாலும் திருமணம் என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த பந்தம் வந்த உடனே எப்படி மாறிடுறாங்க பார்த்தீங்களா? என் வீடு, என் குடும்பம், என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஆண்களுக்கு வருமானா தெரியல, ஆனால் பெண்களுக்கு வந்திருக்கு, நிறைய பார்த்துருக்கோம். அப்படியே டோட்டலாக மாறிடுறாங்க. அப்பா அம்மாவை மறந்துடுறாங்கன்னு சொல்லலை, அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலை, உறவுகளை கொச்சைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த 100% தன் குடும்பம்னு இங்கே பிறந்த வீட்டில் இருந்த அதே ஒரு முயற்சியும் ஈடுபாடும் அங்கே போயிடுது. இங்கேயும் ஒரு 10% இருக்க தான் செய்யுது. அந்த பெண் ஏன் அப்படி டோட்டலாக மாறிடுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க எந்த ஒரு கொள்கையிலையும் உறுதியாக இருப்பாங்க. கணவன், மாமியார், மாமனார், கணவர் வீடு, நம் வீடு அப்படின்னு வரும்போது அதை அவங்க முழுமையை ஏற்றுக்கிட்டு பயங்கர வேலை செய்கிறாங்க. காலையில் 5-6 மணிக்கு எந்திரிச்சதில் இருந்து மழை வேலையை பார்த்துட்டு, இன்னும் வேலைக்கு போகிறவங்க பாடு இதை விட கஷ்டம். அதையும் போய் பார்த்துட்டு சாயந்தரம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து, ஏன் சொல்கிறீங்க, பெரிய ஒரு கஷ்டம். அது ஏதோ ஒரு எந்திர மாட்டம் அப்படி ஓடிட்டுருக்கு. இந்த பெண்ணுக்கு கொஞ்ச நாளானவுடனே அந்த ஏக்கம் வருது. அடே, நம்ம இவ்வளோ பாடுபடுறோமே, வெரி குட் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்பா அம்மாலாம் இது எல்லாத்துக்கும் பாராட்டுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்குமே கைத்தட்டுவாங்க அப்படின்னு நிறைய ஒரு ஊக்குவிக்கிற விஷயம் இங்கே இல்லை. இவளுக்கும் மருமகங்கிற மரியாதை எல்லாமே இருக்குது. ஆனால் அதை மீறின ஒரு ஏக்கம் அந்த பெண்கள் மனசில் தான் இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும். பெண்களாகி நீங்கள் தான் சொல்லணும் அது சரியாக தப்பான்னு. அப்போது யாருமே நம்ம பாராட்டலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூடவே இருந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு நாள் லேட் நைட்டு கணவன் வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணு அப்படியே படுத்து தூங்கிடுறான். சாப்பாடெல்லாம் மேஜையில் இருக்குது, ஆனால் திணறியாமல் தூங்கிடுறான். கிட்ட பார்க்குறான். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது, அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு இருந்த அந்த தேஜஸ் இன்றைக்கி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அப்கிரேடட் வேலைக்காரி மாதிரி தான் இருக்குது. பார்த்தா வேலைக்காரிங்க கொஞ்சம் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, இவ பணக்கார வேலைக்காரி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவன் கிட்ட அப்படியே ஒத்து பார்க்குறான். என்னமோ தோணுச்சு அவனுக்கு. பார்க்குறான். அப்போ தான் அந்த பொண்ணு லேசாக தூக்கத்தில் முணங்குது அல்லது உளருது. அவளை அறியாமல் வாயிலேருந்து 2-3 வார்த்தைகள் வருது. என்ன எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருந்தால் நான் இவ்வளோ பாடுபடுறேனே, ஒருத்தர் கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த ஏக்கத்தை ஒரு சில வரிகளில் புலம்பல் மாதிரி பண்ணுறான். அதை கேட்ட உடனே அந்த கணவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் கலங்க மாட்டான். அன்றைக்கி என்னமோ ஆயிட்டான். டக்குன்னு என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை எழுப்புறான். எந்திரி என்னமோ தூக்கத்தில் வளர்றியே அப்படின்னு. அப்படியா? இல்லையே என்ன கலங்க முழிக்கிறான். உடனே தன்னுடைய நெஞ்சில் சாய்ச்சிட்டு தலையை தடவி கொடுத்து, இங்கே பாரு, இவ்வளவு நாளும் நான் உன்னை மனைவியாக, என் பிள்ளைங்களுக்கு தாயா அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ வேலை செய்கிற, இவ்வளோ கஷ்டப்படுற, உன் மனசில் இவ்வளோ ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியாமையே போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் புரிஞ்சிட்டேன். நாளைக்கு முதல் வேலையாக நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன். நீ ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கிற. யாரோ ஒருத்தர் சமைக்கிறோம், இல்லை ஹோட்டலில் வாங்கிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். இனிமேல் கொண்டு உனக்கு இந்த வேலைப்பளு பாதியாக குறைக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்வேன். முடியாத பட்சத்தில் வேலைக்கு யாராவது ஆட்களை வச்சுக்கலாம். ஆக மொத்தம் இன்னையிலேருந்து உனக்கு இந்த பயங்கரமான டைட் ஃபிட்டிங் ஒர்க்லேருந்து விடுதலை அப்படின்னு சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அவன் நெஞ்சில் சாஞ்சவே எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டான். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அதனால் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை மதிக்கணும். மனைவி தானே எல்லா வேலையும் செய்யட்டுமே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா
வயசாக வயசாக சில சிரமங்கள் வரும், முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் நம்மளுடைய அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு பெரிய பலம். இது பெண்களை பற்றிய செய்தி, ஆனால் ஆண்களுக்கானது. இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.